இந்த வீட்டுக்குள்ளே ஒரு ரூல் இருக்குது. அதாவது வீட்டு தலையாக இருக்கிறவர் வந்து எந்த வேலையும் செய்யக்கூடாது. மாறாக அவர் வந்து மற்றவங்கள வேலை வாங்கணும், மற்றவங்க வேலை செய்கிறாங்களான்றதை சூப்பர்வைஸ் பண்ணணும். அதுதான் அவருடைய ஒரு மெயினான ஒரு டியூட்டி. ஆனால் இந்த வாரம் தலையாக இருக்கக்கூடிய கமருதீன் பார்வதிக்காக பார்வதியோடைய வேலைகளெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சாப்புல. வெசல் வாஷிங்கில் பார்வதி கூட ஹெல்ப் பண்ணுறது, பார்வதி கழுவாத பாத்திரங்களெல்லாம் இவர் கழுவி வச்சது, இப்படி பல இடங்களில் வீட்டுத்தில் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காப்புல. மேபி அது ஒரு டிஸ்கஷனாக வந்திருக்கலாம். மூணாவது புறமெல்லாம் அதை பற்றி தான் பேசியிருக்காங்க. இதை அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா கண்டஸ்டண்ட்டுமே அட்ரஸும் பண்ணாங்க. குறிப்பாக கமருதீன் வந்து பார்வதிக்கு பதிலாக வேலை செய்கிறாரு, இது எப்படி இது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய இடங்களில் பேசியிருக்காங்க. இந்த பீடையை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட ஒரு சோம்பேறி கழுதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா அந்த வேலையை அப்பயே போய் செய்கிறதில்லை. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம், இப்போது நான் தான் பீடைன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி இந்த 2 பாத்திரம் இருக்குது, இல்லை இந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணணும், குப்பையாக இருக்குது, இல்லை பாத்ரூமில் வந்து கவர் மாற்றணும், எதனா ஒன்று சொல்கிறாங்க, ஏதோ ஒரு வேலை சொல்கிறாங்க. உடனே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ என்னால் வர முடியாது, இப்போ வந்து நான் கொஞ்சம் பேசிகிட்ருக்கேன், இல்லை இப்போ எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும், இல்லை இப்போ தான் சாப்பிட்டேன், இல்லை இப்போ தான் நான் கக்கூஸ் போயிட்டு வந்தேன், இல்லை இப்போ தான் நான் வந்து அவங்க கூட ஒன்றா இருந்துட்டு வந்தேன், இப்போ எனக்கு டயர்டாக இருக்குது, இப்படி எதனா ஒரு காரணத்தை சொல்ல வேண்டியது. சொல்லிவிட்டு நான் அப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் இல்லை ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊரு கதை உலக கதை இந்த அதான் இந்த உட்காந்து அடுத்தவனை கழுவுறது. எவனா ஒருத்த மாட்டிக்கினானா அவன் கூட உட்காந்து, முக்கியமாக இந்த அமித் தான் அடிமை, அமித்தை உட்கார வச்சுட்டு கழுவுன்னு கழுவுறது. கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து போயிட்டு அந்த வேலையை செஞ்சுட்டு வர்றது. செஞ்சுட்டு அதுலேயும் பாதி இவங்க செய்கிறது கிடையாது, கமருதீன் செய்கிறது. செஞ்சுட்டு வந்துட்டு அப்பா நான் எவ்வளோ வேலை செஞ்சிட்டேன்ப்பா. யாராச்சும் கேட்பாங்க, கமருதீனை தான் கேட்டான், நீ ஒழுங்காக வேலை செஞ்சியா, நீ ஒழுங்காக வேலை செஞ்சால் மட்டும்தான் உனக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் நானே கொடுப்பேன், நீ வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழித்து வேலை செய்கிற, சாப்பாடு தேவைப்படும் போது தான் சமைக்கணும், நீ வந்து செத்த பிறகு சமைச்செல்லாம் நீ கதை சொல்லுவ, அப்படிலாம் வந்து என்னால் கொடுக்க முடியாது, உனக்கெல்லாம் வந்து கொடுக்க முடியாது, நீ வேலையே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து பேசினா அந்த பிரச்சனை இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. இதை தான் விஜய் சேதுபதி கேள்வியாகவே கேட்குறாப்புல. அங்கே இப்போ மற்றவங்க கிட்ட என்ன பதில் சொல்கிறாலோ அதே தான் இங்கேயும் சேதுபதி, சார் நான் வேலை செய்வேன் சார், ஆனால் எனக்கு எப்போ தோணுதோ நான் செய்வேன் சார், நான் லேட்டாக செஞ்சாலும் நான் செஞ்சிடுவேன், அது எப்படி எனக்கு புரியலையே. லேட்டாக செஞ்சாலும் செஞ்சிருவேன், அது என்னுடைய வழக்கம், என்னுடைய இஷ்டம், என்னுடைய உரிமை அப்படின்னு நீ பேசுகிற அப்படின்னா, இதே காரணத்தை மற்றவங்க பேசினா பார்வதிக்கு ஏன் குத்துது? நீ மார்க் பண்ணதுனால நான் உன்னை திருப்பி மார்க் பண்ணேன் அப்படின்னா தப்பு, நீ பேசுனதுனால நான் திரும்பி பேசுகிறேன் அப்படின்னா தப்பு. அதில் இந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சுப்பாங்க, திஸ் இஸ் மை கேம், நான் ட்ரிகர் தான் பண்ணுவேன், அவன் ஈஸியாக ட்ரிகர் ஆவா, நான் ட்ரிகர் பண்ணுறேன், அவன் ஏன் ட்ரிகர் ஆகிறா, இது ஏன் கேம். ஆனால் இதை பார்வதிக்கு எதிராக யாருன்னா பண்ணாங்கன்னா அவங்க தான் கெட்டவங்க. இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் அது வந்து அந்த எவிடன்ஸ் வீடியோவில், அதான் வாக்குமூல வீடியோவில் வரும். உங்களுக்கு இன்னும் இதை பற்றின டீட்டெயிலான விஷயங்கள். ஸோ அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுலையே வந்து சோம்பேறி யாருன்னா அது பார்வதி தான், வேலை செய்கிறதுல. இப்போ அரோரா கூட வந்து வேலை அந்தளவுக்கு பெருசாக அவங்க வேலை செய்யலை, ஏன்னா இது வரைக்கும் அவங்க செஞ்சது எல்லாமே பாத்ரூம் கிளீனிங் தான் அதிகமாக பண்ணியிருக்காங்க. அதனால் ஆப்வியஸாக அரோரா வந்து அதிகமான வேலை செஞ்ச மாதிரி யாருக்குமே தெரியாது. ஓகேவா? ஒன்று. இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து இப்போது அதான் எவ்வளோ நேரம் அதை இழுத்தடிக்கலாம், வேலை சொன்னால் எவ்வளோ நேரம் அதை செய்யாமல் இழுத்தடிக்கலாம், அப்படி யோசிக்கிற ஒரு கேரக்டர். அதான் விஜய் சேதுபதி கேட்குறாரு, தலை வந்து வேலை செய்யக்கூடாது, ஆனால் அந்த தலை வந்து உங்களுக்காக உதவி பண்ணுறாப்புல, இது எப்படி அப்படின்னும் போது இவங்க ஒரு கருத்து, சார் நான் வேலை செய்ய மாட்டேன்லாம் சொன்னதே இல்லை சார், நான் வந்து லேட்டாக கூட நான் பண்ணிடுவேன் சார், ஆனால் நான் வேலையை முடிச்சிடுவேன் சார் அப்படின்னும் பொழுது சேதுபதியும் அதே கேள்வி கேட்குறாரு. நீங்கள் சொல்லும்போது செய்ய மாட்டீங்க, ரொம்ப நேரம் கழித்து நீங்கள் பண்ணுவீங்க, நீங்கள் பண்ணுறது தப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் அந்த தப்புன்னு நீங்கள் ஒத்துக்காமல் நீங்கள் டிஃபெண்ட் பண்ணி பேசுகிறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் ஜெயிச்சு தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஜெயிக்கல, ஆக்சுவலாக நீங்கள் தோற்று போயிட்டீங்க அப்படின்னு சேதுபதி சொல்கிறாப்புல. அவரால் எவ்வளவு பார்வதியை காப்பாற்ற முடியுமோ அவ்வளவு காப்பாற்றுறார், நான் சுக்கா கேட்டு காப்பாற்றுறார். இந்த வாரம் பார்வதியோடைய அம்மா வந்து ஒட்டுமொத்த சேனலுடைய டிஆர்பியுமே குறைச்சி விட்டு போயிட்டாங்க. இந்த சேனல், இந்த டீம், பிபி டீம், கிரியேட்டிவ் டீம் வந்து என்ன எதிர்பார்த்து அந்த அம்மாவை அமிச்சாங்களோ அதில் 5% கூட அந்த அம்மா பண்ணலை. மொத்தமாக ஷோ வந்து மூடி விட்டு போயிட்டாங்க அந்த அம்மா. அதை பற்றிலாம் அவர் வந்து கன்சிடரே பண்ணல. ஆனால் இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டுக்கிட்டு இருக்காப்புல.
ஏன் மற்ற விஷயங்களை கேட்க மாட்டீங்க? நேற்று வந்து திவ்யா கூட நடந்த பிரச்சனைகளை பற்றி பேசுங்க. பேசுவாருன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ 2வது ப்ரோமோவில் நடக்கிற விஷயங்கள், 3வது ப்ரோமோவில் நடக்கிற விஷயங்கள் வந்து இதுதான். இந்த பீடை வந்து, இந்த பீடைக்கு வந்து எவ்வளவு தான் நீங்கள் வந்து போட்டு அடி நினச்சாலும் அது பத்தாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இப்படி சொல்லிட்டு போன உடனே பின்னாடி வேறு ஒன்று நடக்கும். நீங்கள் எதை செய்யாதன்னு சொல்கிறீங்களோ அதை தான் அவங்க செய்வாங்க. அதுதான் பீடை. புரியுதுங்களா? அடுத்த ப்ரோமோவில் இதை விட பங்கமான ஒரு விஷயம் வந்து நடக்குது. என்ன அப்படின்னா, இன்றைக்கி எல்லா ப்ரோமோவும் பார்வதி தான். சரிங்களா? என்ன கேட்குறாரு சேதுபதினா, இந்த வீட்டுக்கு வந்த ஆட்களில் இவங்களுக்கு பதிலாக இவங்க இருந்திருக்கலாம், இப்போ இந்த கண்டஸ்டண்ட்டுக்கு பதிலாக அவங்க ஃபேமிலி மெம்பர் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தர் ஒன்று சொல்கிறாங்க. இப்போ கானா வினோத்துக்கு பதிலாக பாக்கியா அவர்கள் இருந்திருக்கலாம், ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கனி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சபரி சம்மந்தமே இல்லாமல் பார்வதிக்கு பதிலாக பார்வதி அம்மா இருந்திருக்கலாம். அந்த அம்மா சரியான பூமரியாது, அதை போய் இருந்திருக்கலான்ற, வெளியில் போய் அந்த அம்மா என்னென்ன கேள்வி வாங்கிட்டு இருக்குன்றது நீங்கள் வெளியில் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, வெட்கப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, கஷ்டப்பட்டு, கருமாயப்பட்டு, இவ்வளோ பட்டு நீங்கள் திருந்தலையே சார் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அம்மா வந்து வெளியில் வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கே. அந்த அம்மா இருந்திருக்கலாமா? இருந்திருந்தா நல்லா தானே இருந்திருக்கும், நல்லா தான் இருந்திருக்கும் உங்களுக்குலாம். சரி, ஓகே சொல்கிறாங்களா? இப்படி ஒவ்வொருத்தரும். கமருதீன் வந்து அமித் அவங்களுடைய குழந்தை இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த பாப்பா வந்து நல்லாவே பேசினாங்க, பயங்கர மெச்சூர்ட். அந்த வயசில் அவ்வளோ மெச்சூரிட்டி வந்து அவங்க அப்பா கிட்டே கிடையாது. ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கிறது வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அந்த பொண்ணு வந்து எல்லாருக்கும் ஒரு பேர் வச்சுதுங்க. இப்போ கிங் கமருதீன், வைப்ரண்ட் விக்ரம், பார்வதிக்கு வந்து முதல்ல அந்த பொண்ணு சொன்ன பேர் வந்து என்னமோ சொல்லிச்சே, பிளேஃபுல் பாரு. திவ்யா வந்து டேரிங் திவ்யா. அரோராக்கெலாம் நிறையா சொன்னாங்க, நிறையா பேருக்கு பேர் சொன்னாங்க. இந்த பேர்லாம் கேட்குறாரு. பார்வதிக்கு என்ன பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுபதி வந்து கேட்குறாப்புல. அப்போ பார்வதி வந்து, சார் பிளேஃபுல் பாருன்னு சொல்லிட்டாங்க சார். நல்ல பேர் தானே, நீங்கள் விளையாடுறீங்கன்னு தானே சொல்லியிருக்காங்க, அப்புறம் என்னம்மா உனக்கு பிரச்சனை? என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? குயின் பாரு வாய்ப்பில்லை ராசா, வாய்ப்பில்லை. பிளேஃபுல் பாருவே ஓகே. இந்த அம்மா வந்து அதையே அசிங்கமாக நினச்சி அடுத்து ஒரு விஷயம், அந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு இடத்துல சீட்டர் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அமித்துடைய குழந்தை. அதை விஜய் சேதுபதி எடுத்து போட்டு கலாய்க்கிறாப்புல. சீட்டர் பாருன்னு சொன்னதான் நான் கேள்விப்பட்டனே அப்படின்னு சொல்லிட்டு, சார் ஏன் சார் கலாய்க்கிறீங்க, ஏன் சார் அப்படின்ற மாதிரி இந்த அம்மா உடனே பேச, சேதுபதி வந்து, ஏம்மா குழந்தைங்கள்லாம் வந்து பொய் சொல்ல மாட்டாங்கம்மா, குழந்தைங்கள்லாம் தெய்வம் மாதிரி அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் கலாய்ச்சிக்கிட்டு இருக்காப்புல. இது உண்மையாலுமே சீட்டர் தான், 420 தான், ஃப்ராடு தான். யார்? இந்த பீடை. ஏன்னா பண்ணுறது எல்லாமே தெரிஞ்சே பண்ணுறது, வேணும்ட்டே பண்ணுறது. அதனால் இது எப்பயுமே ஃப்ராடு தான். சீட்டர்னு சொல்கிறது போல ஃப்ராடு, 420. சரி, குழந்தைக்கு வாயில் சீட்டருன்ற பேர் தானே வரும், நமக்கு தெரியல பீடை யாருன்னு. ஸோ பெருசாக இன்றைக்கி எபிசோடில் சுவாரஸ்யமாக எதுவுமே இல்லை. எவிக்ஷன் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஒரு அப்டேட் நமக்கு சிக்கியிருக்கு. அடுத்த வீடியோவில் அதை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களை? இந்த பீடையை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.